இந்திய திருநாட்டின் வரலாறு அதன் மாமனிதர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான வாழ்க்கையின் மறுவடிவம். இந்த புனித நாட்டிற்கு புகழை சேர்த்தது அசோகர், அக்பரை போன்ற பேரரசர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமண மகரிஷி, ஸ்ரீ அரவிந்தரை போன்ற மெய்ஞானிகள், பரந்த மனங்கொண்ட கொடை வள்ளல்களால் பாரத நாட்டு பெருமை மேலும் உயர்ந்து ஓங்கியது. இக்கொடை வள்ளல்கள் ஏழையின் முகத்தில் தோன்றிய புன்சிரிப்பில் இறைவனை கண்டு உணர்ந்தனர். மகாபாரத பெருங்காப்பியம் கர்ணனை ஒரு தலை சிறந்த வள்ளல் என்று வர்ணிக்கிறது. இயேசுநாதர் தமது மலை பிரசங்கத்தில் முடிந்தது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. இந்திய பண்பாடு ஈதலை ஒரு தெய்வச் செயலென்றும் இறைவனுக்கு நாம் செலுத்தும் ஒரு மேம்பட்ட வழிபாடென்றும் எடுத்துரைக்கிறது. நமது இதிகாசங்களும் புராணங்களும் இலக்கியங்களும் பணம் படைத்தோர் மட்டுமின்றி பரம ஏழையும் அறநெறியை கடைபிடித்தனர் என்று எடுத்துரைக்கின்றன. அதனால் இந்திய சமுதாயம் மற்றும் கலாச்சார வரலாற்றில் கொடையாண்மை ஒரு தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது. பச்சையப்பர் என்றும் சுமையான ஒரு பெயர். பச்சையப்பர் கொடையாண்மையில் தலை சிறந்து சமய வளர்ச்சிக்கும் கல்வி மேம்பாட்டுக்கும் ஆற்றிய தொண்டுகள் மகத்தானவை. அவரது கொடையினால் பயனடைந்த சமய திருத்தலங்கள் தெற்கே ராமேஸ்வரத்திலிருந்து வடக்கே காசி வரையில் பரவி உள்ளன. ஜனவரி திங்கள் 1842 ஆண்டு பச்சையப்பன் தொடக்கப்பள்ளி சென்னை போக்ஹாம் பிராட்வேயில் துவக்கப்பட்டது. 150 வருடங்களுக்கு பின் இன்று அது ஆலமரமாக வளர்ந்து பச்சையப்பன் கல்லூரி எனும் பெயருடன் ஒரு உயர் கல்வி மையமாக பரிமாணம் பெற்று விளங்குகிறது. சாதனையை படைத்த சான்றோர் பலரை உருவாக்கிய இப்பழம்பெரும் கல்லூரியின் கருமூலம் பச்சையப்பரின் பாதங்களுக்கு புஷ்பாஞ்சலியை காணிக்கையாக்குகிறது. காஞ்சிபுரம் பல்லவர்களின் புகழ்மிக்க தலைநகரம், ஆசியாவில் பழமை வாய்ந்த ஒரு நகரம், தென்னிந்தியாவில் கோவில்கள் நிறைந்த திருத்தலம். பச்சையப்பரை வழங்கியது இந்த காஞ்சிபுரமே. பச்சையப்பரின் தந்தை விஸ்வநாத முதலியார் தனது மனைவி பூச்சியம்மாளுடன் இந்த திருத்தலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். கணவனும் மனைவியும் வறுமையில் வாடிய போதும் தர்மம் மற்றும் விருந்தோம்பலில் இருந்து வழுவாமல் இருந்தனர். வேளாண்மை அவர்களது தொழில். அவர்களுக்கு அப்பொழுது இருந்தது
இரண்டே பெண் குழந்தை. மூத்தவள் சுப்பம்மாள், இளையவள் அச்சம்மாள். இவ்விரு குழந்தைகள் இன்னும் விளையாட்டு பருவத்தில் இருந்தபொழுதே பூச்சியம்மாள் இன்னொரு குழந்தையை கருவுற்றாள். அப்பொழுது விதியின் கோரப் புயல் அவர்களது வாழ்க்கையை திசை திருப்பியது. பூச்சியம்மாள் கருவுற்று இருக்கும் போதே விஸ்வநாத முதலியார் திடீரென காலமானார். வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஆட்டங்கண்டு அவர்களை ஆட்டிக் குலுக்கியது. இரண்டு பெண் குழந்தைகளை பாதுகாக்க துணையேதுமின்றி தனித்து உதவியற்று தவித்தாள் பூச்சியம்மாள். விஸ்வநாத முதலியாருக்கு ஒரு உயிர் நண்பர் ரெட்டிராயர். அவர் காஞ்சிக்கு அருகில் இருக்கும் பெரியபாளையத்தில் வசித்து வந்தார். கணவனை இழந்த பூச்சியம்மாள் தன் இரு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கருவில் இன்னொரு குழந்தையையும் தாங்கிக் கொண்டு ஆறுதலையும் அடக்கலத்தையும் நாடி பெரியபாளையத்தை நோக்கி நடந்தாள். கொட்டின்முடி ஈரன்முடி வெட்டிய வலதுகால் கொடிமெடி திட்டமுனியே துங்காம நாதர் ஊர் இங்கேடா மயமா சுயமுதாய் வந்தபுனியே. திக்கற்ற பூச்சியம்மாள் தனது வாழ்க்கையின் அந்த இருண்ட நேரத்தில் தன் குழந்தைகளுடன் பெரியபாளையத்தை அடைந்தாள். தன் கணவரின் நண்பர் ரெட்டிராயரின் உதவியை கோரினாள். பச்சையப்பரின் தந்தை விஸ்வநாத முதலியார் உயிருடன் இருந்தபொழுது பெரியபாளையத்தம்மன் திருவிழாவில் தன் நண்பர் ரெட்டிராயருடன் கலந்து கொண்டிருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஆதரவற்ற குடும்பத்தை வரவேற்று அடைக்கலம் தந்தார் ரெட்டிராயர். ரெட்டிராயரின் ஆதரவில் இருந்த இந்த நேரத்தில்தான் பிற்காலத்தில் வள்ளல் திலகமாக திகழ்ந்த பச்சையப்பர் 1754ஆம் வருடம் பிறந்தார். மழலைச் செடி, மாம்பழ கன்னங்கள், சிவந்த நிறம், அகன்ற நெற்றி, ஒளி உமிழும் கண்கள். சென்னைக்கு அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் வீற்றிருக்கும் பச்சையம்மன் நினைவாக பச்சையப்பன் என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள். பிற்காலத்தில் 120 பகோடாக்களை திருமுல்லை வாயிலில் சிவன் கோயிலுக்கு பச்சையப்பர் நன்கொடையாக வழங்கினார். பச்சையப்பர் குடும்பம் பெரியபாளையத்தில் ரெட்டிராயரின் ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருந்தது. நல்ல நாளொன்று பார்த்து பச்சையப்பர் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவர் தெலுங்கு எழுத்துக்களை கற்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில்தான் திடீரென்று இன்னொரு பேரிடி பூச்சியம்மாளை தாக்கியது. குடும்பத்தின் ஒரே நண்பர், ஆதரவளித்த உத்தவர் ரெட்டிராயர் எதிர்பாராமல் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார். பூச்சியம்மாள் கதிகலங்கி போனார். உதவி இனி அவள் யாரிடம் நாடுவாள்? தன் குடும்பத்தை வறுமையிலிருந்து அவள் எப்படி மீட்பாள்? குழந்தைகள் உணவுக்காக கெஞ்சிய போது ஒரு குவளை தண்ணீரைத்தான் அவளால் தர முடிந்தது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. கடவுளின் விருப்பாணைக்கு இணங்கி தன் குழந்தைகள் தன்னுடன் வர வாழ்க்கையின் இன்னொரு புதிய அத்தியாயத்தை துவக்க
சென்னையை நோக்கி காலடி வைத்தாள் பூச்சியம்மாள். பச்சையப்பரின் குடும்பம் சென்னையில் சுவாமி மேஸ்திரி தெருவில் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வடமேற்கே குடியேறியது. அப்பொழுது சென்னையில் நாராயண பிள்ளை ஒரு செல்வம் மிக்க துபாஷாக இருந்தார். அவர் ஆங்கிலேய பவுனி குடும்பத்தாருடன் நெருங்கி இருந்ததால் பவுனி நாராயண பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். உதவியற்ற பூச்சியம்மாளின் நிலையைக் கண்டு நாராயண பிள்ளை உதவும் கரங்களை நீட்டினார். பச்சையப்பர் கல்வி கற்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். பச்சையப்பர் வளர்ந்து வாலிபனானதும் ஆங்கிலேய நிக்கோலஸிடம் துபாஷ் வேலையை வாங்கிக் கொடுத்தார். துபாஷாக தேர்ச்சியடைந்த பச்சையப்பர் ஆங்கிலேய வியாபாரிகளுக்கும் இந்நாட்டு மன்னர்களுக்கும் நவாபுகளுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தும் நடுவராக பணியாற்றினார். கால ஓட்டத்தில் நிறைந்த செல்வத்தை ஈட்டிப் பெருக்கினார். தனது 20ஆம் வயதில் பச்சையப்பர் ஐயாளம்மாள் என்கிற தன் சகோதரி சுப்பம்மாளின் மகளை மணந்தார். பச்சையப்பர் சிவகாமி அம்மன் மற்றும் ஸ்ரீபாலி நாயகர் விக்கிரகங்களை காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் நிறுவி கோவிலின் கும்பாபிஷேகத்தையும் செவ்வனே நடத்தினார். அவர் மேலும் கல்யாண மண்டபம் ஒன்றை கட்ட தீர்மானித்து மார்ச் திங்கள் 1774 16 கால் கல்யாண மண்டபத்தை தமது புனித திருமணத்தின் நினைவாக கட்டி முடித்தார். அன்றையிலிருந்து பச்சையப்பரை மக்கள் நலங்காக்கும் கொடை வள்ளல் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு எங்கும் எப்பொழுதும் அவருக்கு மரியாதை கலந்த வரவேற்பு காத்திருந்தது. சீக்கிரமே பச்சையப்பர் மூத்த துபாஷாக கிழக்கிந்திய கம்பெனியைச் சார்ந்த ராபர்ட் ஜோசப் சல்லிவனிடம் பணியாற்றினார். தஞ்சாவூருக்கு பச்சையப்பர் 1784 துலாஜி என்பவர் அரசராக இருந்தபோது வருகை புரிந்தார். அமர் சிங்கிடம் அவர் பரவலான நிதிநிலை ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டு தஞ்சாவூர் அரசருக்கும் சென்னை அரசாங்கத்துக்கும் இடையே பிரதிநிதியாக விளங்கினார். கம்பெனியின் துபாஷாக இருந்து கொண்டு அதன் வருவாயை சீராக்கி சரிபடுத்தினார். அமர் சிங் பச்சையப்பரின் வியாபார நுணுக்கத்தையும் நாணயத்தையும் கண்டு பாராட்டினார். பச்சையப்பர் பல லட்சம் பகோடாக்களை வருமானமாக பெற்றார். தமது முழு நேரத்தில் பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்திய போது ஏழைக்கு இரக்கங்காட்ட அவர் தயங்கியதே இல்லை. தினமும் தெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க அவர் மறந்ததும் இல்லை. கீழ்த்தர உணர்வாசைகளை கட்டுப்படுத்த ஆன்மீக நூல்களை படிக்கலானார். அல்லது அதன் விளக்கத்தை அறிய சிறந்த கற்றறிவாளர்களை நாடினார். விளக்க உரை அளித்த பண்டிதர்களை போற்றி வணங்கினார். இனிமையான இசை பேருரைகளை கேட்டு மகிழ்ந்தார். தனது மனைவி ஐயாளம்மாளுடன் குழந்தை பேர் இன்றி 17 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு வேதாரண்யத்திலிருந்த மற்றொரு பெண்ணை மணந்தார். அப்பெண்மணியின் பெயர் பழனியம்மாள். 2ஆம் மனைவி பழனியம்மாள் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தார்.
துரதிர்ஷ்டமாக தாய் இறந்ததும் 1794ஆம் ஆண்டு கடைசியில் அப்பெண் குழந்தையும் மரணமடைந்தது. பச்சையப்பர் தஞ்சாவூர் அரசருக்கு 1,00,000 பகோடாக்களை கடனாக வழங்கி உதவினார். அப்பணத்தை கொண்டு தான் செலுத்த வேண்டிய கடனை அரசர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்தி தீர்த்தார். பச்சையப்பருக்கு சிதம்பரம் நடராஜர் சுவாமி மீது அளவிலா அன்பு கலந்த பக்தி இருந்தது. பெரும் அளவில் நடராஜர் ஆலயத்திற்கு பணமும் தங்க ஆபரணங்களும் அளித்ததோடு மட்டுமில்லாமல் நடன சபாபதி சுவாமிக்கு ரதம் ஒன்றை கட்டி இந்த ரத வீடத்தையும் நிறுவினார். 1794இல் பச்சையப்பர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு கும்பகோணத்திற்கு சென்றார். அங்கு ஒரு சாவடியை அக்ரஹாரத்துக்கு அருகில் கட்ட முனைந்தார். அந்த சாவடியை கட்டிக்கொண்டிருந்த நேரத்தில் தனது வாழ்க்கை இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். இவ்வுலக இன்பங்களை ஒதுக்கி தள்ளினார். மனிதனிடம் குவிந்திருக்கும் செல்வம் கடல் போல் இருந்திருந்தாலும் அது நிலையற்றது என்பதை உணர்ந்தார். தெளிவான இந்த இறை உண்மையை அறிந்து இருட்டிலிருந்து வெளியேறி மனிதன் ஆன்மாவை நோக்கி நடந்தால் அதன் பேரொளியை காண இயலும் என்று உணர்ந்தார். மார்ச் திங்கள் 22ஆம் தேதி 1794ஆம் வருடம் கும்பகோணத்தை அடைந்தார். அங்குதான் வரலாறு காணாத ஒரு உயிலை தீட்டி தான் ஈட்டிய எல்லா செல்வங்களும் பல்வேறு கோயில்களுக்கும் சமஸ்கிருத கல்வி கூடங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று எழுதி வைத்தார். அதன் பின் திருவையாறை அடைந்தார். இந்த புனித தலத்தில் பச்சையப்பர் அமைதியாக ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்த வண்ணம் 1794ஆம் வருடம் மார்ச் திங்கள் 31ஆம் நாள் இவ்வூலகத்தை விட்டு பிரிந்து அமரரானார். அப்பொழுது அவருக்கு வயது 40 மட்டுமே. அறிவை விட சிறந்ததோர் கண்ணும் இல்லை, உண்மையை விட சிறந்ததோர் தவமும் இல்லை படாமல் உதாசீனப்படுத்தப்பட்டது. பச்சையப்பரின் விருப்பப்படி உயிலின் பயன் யாரை அடைய வேண்டுமோ அவர்களை சென்று அடையவில்லை. அப்பொழுதுதான் வந்தார் ஒரு ஆங்கிலேய வழக்கறிஞர் ஜார்ஜ் நார்டன். அவர் தன்னை பச்சையப்பரின் உயிருடன் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சமஸ்கிருத வேத பாராயணம் என்ற சொல் கல்விதான் என்று விளக்கி வாதிட்டார். பச்சையப்பர் வாழ்ந்த காலத்தில் ஆலயங்கள் வழிபடும் தலங்களாக மட்டுமில்லாமல் கல்வி கற்கும் மையங்களாகவும் விளங்கின என்று எடுத்து உரைத்தார். நார்டனின் சட்ட விளக்கத்திறன் கடைசியில் வென்றது. 1841இல் சென்னை சுப்ரீம் கோர்ட்டின் ஆணையின்படி ஒரு அறக்காப்பாளர் குழு நிறுவப்பட்டது. அவர்கள் அறக்கட்டளையின் பன்முறை செயற்பணியை கவனித்தனர். ஜார்ஜ் நார்டன் பச்சையப்பன் கல்லூரியை நிறுவிய அந்நிய நாட்டு அரை கொடையாளராக என்றும் நம் நெஞ்சில் நிற்பார். அக்டோபர் திங்கள் 30ஆம் தேதி 1832ஆம் வருடம் சுப்ரீம் கோர்ட்டின் ஆணையின்படி பச்சையப்பர் அறக்கட்டளையை பராமரிக்கும் பொறுப்பு 9 உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அறக்காவலர்கள் தங்கள் முதல் கூட்டத்தை போலீஸ் ராகவாச்சாரியின் தலைமையில் நடத்தினர். இந்த அறக்காவலர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை சென்னையில் ஜனவரி 1842இல் பச்சையப்பன் தொடக்கப்பள்ளி என்ற பெயரில் நிறுவினர். வரலாற்று புகழ்மிக்க இக்கட்டிடத்திற்கு
ஜார்ஜ் நார்டன் அக்டோபர் 2ஆம் தேதி 1846 அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டும் விழாவில் ஜார்ஜ் நார்டன் மொழிந்தது, இதுபோன்ற ஒரு சிறப்பு வாழ்ந்த கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி இந்தியாவில் இதுவரை நிகழ்ந்ததில்லை. இதுபோன்ற ஒரு கல்விக்கூடத்தை பரந்த இந்திய சாம்ராஜ்யத்தில் காண்பது மிகவும் அரிது. கட்டி முடிக்கப்பட்ட இக்கட்டிடம் கிரேக்க நாட்டு தீசியஸ் கோவிலை போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டிடம் அன்றைய கவர்னர் ஹென்றி போட்டிங்கரால் திறக்கப்பட்டது. இதுவரை பச்சையப்பரின் வாழ்க்கையை கண்டோம். இனி பச்சையப்பர் கல்விக்கூடத்திற்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் இருந்த தொடர்பு என்ன என்பதை காண்போமா? இதுதான் கெர்னன் மாளிகை. சுவாமி விவேகானந்தர் சென்னையில் தங்கிய இடம் இது. இப்பொழுது விவேகானந்தர் இல்லம் என அழைக்கப்படுகிறது. சென்னையில் சுவாமியை தங்கள் ஆன்மீக குருவாக மக்கள் ஏற்றிருந்த நேரம் அலசிங்க பெருமாள், அவர் பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். அலசிங்க பெருமாள் வீடு வீடாகச் சென்று யாசித்து பணம் திரட்டி சுவாமியின் அமெரிக்க பயணச் செலவிற்காக கொடுத்துதவினார். காந்திஜி சென்னைக்கு அக்டோபர் 14ஆம் தேதி 1896 விஜயம் செய்தார். அக்டோபர் 26ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம் பச்சையப்பன் கல்லூரி மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பேராசிரியர் எம் ரத்னசுவாமி கல்லூரியின் முதல் இந்திய முதல்வரானார். செப்டம்பர் 1927ஆம் வருடம் மகாத்மா காந்தி 2ஆம் முறையாக பச்சையப்பன் கல்லூரிக்கு விஜயம் செய்தார். 1927 பேராசிரியர் சின்னத்தம்பி பிள்ளை முதல்வராக இருந்தபோது நிகழ்ந்த சில தொடர் நிகழ்ச்சிகளின் விளைவாக கடைசியில் ஜனநெருக்கம் நிறைந்த எஸ்பிளனேட் பகுதியில் இருந்த கல்லூரி அமைதியான சேத்துப்பட்டுக்கு மாற்றப்பட்டது. டாக்டர் சர் ஏ லட்சுமணசாமி முதலியாரின் முழு முயற்சியினால் 15 மாதங்களில் 2 புதிய கட்டிடங்கள் எழுந்தன. புதிய கட்டிடத்தை அன்றைய கவர்னர் சர் ஆர்தர் ஹோப் திறந்து வைத்தார். பேராசிரியர் CD ராஜேஸ்வரன் முதல்வராக இருந்தபோது பச்சையப்பரின் சிலையை 1963 அன்றைய இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். கால ஓட்டத்தில் வாரி வழங்கிய வள்ளல்கள், அறக்காவலர்கள் ஆகியோரின் பெரும் முயற்சியினால் பச்சையப்பன் அறக்கட்டளை பல்கிப் பெருகி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பல கல்விக்கூடங்களை நிறுவியது. இக்குறிக்கோளை வெளிப்படுத்துவதே இந்த அற்புத சிலை. கல்வி கற்க வா என்று ஏழை சிறுவனை ஆசி கோரி அழைக்கிறார் ஆர் புகழ் பச்சையப்பர்.